ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ். நான் வந்து இங்கேருந்து கேரளா போகிறேன், அப்புறம் சென்னை வரேன். கேரளா போகிறேன், சென்னை வரேன். அதுக்கப்புறம் எனக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்குது. அதே மாதிரி நானும் மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல. ஆனால் நீங்களே பாருங்கள், யாராச்சும் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது புதுசாக ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அதுவே நம்ம யாராக்கு வந்து ஒரு பழைய சாரி எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசு வந்து பார்த்தியா பழசு தானே கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும். பட் அந்த பழசை கொண்டு வந்து கொடுக்கும்போது இங்கே உங்களுக்கு பைசாவாக கிடைக்குது இல்லை. பார்த்தீங்களா செல்லக்குட்டீஸ், இவ்வளோ பைசா கிடைச்சிருக்கு. உங்களுடைய பழைய பட்டு சாரி இங்கே கொண்டு வந்து கொடுத்து புது பட்டு சாரியை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இன்னைக்கு இவ்வளோ பைசா கிடைச்சிருக்கு. ஹலோ, உங்கள்கிட்ட பழைய பட்டு சாரீஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எடுக்கிறீங்களா? ஆனால் கொஞ்சம் கிழிஞ்செல்லாம் போயிருக்கு, பரவாயில்லையா? அப்படியா? இது வந்து என்னுடைய மதர்து. இது பாருங்கள், கிழிஞ்சு போயிருக்கு. எடுத்துப்பீங்களா? பரவாயில்ல. இது என்ன ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர்னு பேர் வச்சிருக்கீங்க இதுக்கு? மேடம் நம்ம காஞ்சிபுரத்திலேயே ஒரு 45-50 வருஷமா அங்கேயே இருந்தது. ஓகே. இப்பதான் சென்னையில இருக்கு. அதனால நம்ம காஞ்சிபுரம், சென்னையிலே காஞ்சிபுரம் மில் ரேட்டுக்கே நம்ம அப்படி எடுப்பீங்க. அப்படி என்ன ரேட்ல எடுப்பீங்க? அப்படி போகணும்னு அவசியம் இல்லை மேடம். அந்த என்ன காஞ்சிபுரம் மில் ரேட்னா அந்த இடத்துல நெசவாளிங்க என்ன ரேட் அந்த ரேட்டே நம்ம கொடுத்துருது. ஆனா உங்களுக்கு வந்து பட்டு சாரி இப்போ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல என்ன ஒரிஜினல்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? ஒரிஜினல் காப்பர் நம்ம அவங்ககிட்ட கேட்கணும். இந்த மாதிரி மேடம் சாரீஸ் வாங்க போறதுல டிசைன் இல்லாம கொஞ்சம் பெரிய சாரீஸா கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் நம்ம போனோன்னு நீங்க சாரி மாடலா எடுத்து போறோம்னா அவங்க நம்ம கிட்டயே இது பண்ணுவாங்க. ஓகே. காப்பர் விற்பனை நீங்க போனோன்னு ஜெரிகை சாரியா எடுத்து போறோம்னா அவங்க ஜெரியா கொடுப்பாங்க. அதுக்கு வந்து என்ன ரேட் இருக்கு உங்களுடைய இதுல காஞ்சிபுரம்? கிராம் கணக்கும் இன்னைக்குன்னா வெள்ளி போதும் அந்த ரேட்டு. ஓ அப்படி இல்ல. ஆனா பட் நிறைய பேர் தெரிஞ்சும் வாங்கியிருக்காங்க, தெரியாமையும் வாங்கியிருப்பாங்க. தெரியாம காப்பர் சாரிக்கும் சில்வர் சாரிக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்காது. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆக்சுவலி நான் வந்து ஹீரோனா இருக்கிற டைம்ல இப்படி எல்லாம் வாங்கணுன்றதெல்லாம் எங்களுக்கு அப்ப தெரியாது. ஆனா இப்ப வந்து ஜரிக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி. முன்னாடி சாரீஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா நல்ல பெரிய ஊட்டமா இருக்கும். சாரீஸ் நல்லது, வெள்ளி அதிகமா போடுவாங்க. இப்பெல்லாம் அந்த அளவுக்கு வெள்ளி அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்னோட சாரீஸ்க்கு என்ன விலையெல்லாம் சொல்வீங்க? ஓகே. தங்கம் உரைக்கிற மாதிரி உரைச்சி பார்த்துடுறீங்க. மேடம் இந்த ஒரு சாரீஸ் மட்டும் போகாது மேடம். இது வந்து காப்பர் சாரீஸ் மேடம். ஓகே. மற்றதெல்லாம் ஜெரி சாரீஸ் மேடம். இது பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் மேடம். நம்மளோட ஒயிட் கலர்ல வந்ததுன்னா வெள்ளி ஜரிகை தான் மேடம். இந்த மாதிரி ரெட் கலர் ஷேட்ல வரும் மேடம். ஓகே. அது வந்து அது காப்பர் ஜரிகை போகாது. இதுதான் சாரீஸ் தான் மேடம். வேற எதுவும் சாரீஸ் இல்லைங்களா? சாரீஸ் நிறைய இருக்கு. பட் நீங்க என்ன எப்படி எடுக்கிறீங்க முதல்ல அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். அந்த ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர் வந்து இந்த ஆர்காட் ஹோட்டல் பக்கத்துல இருக்கு அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறமா என்னோட வீடும் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதனால அந்த பழைய சாரீஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு ஆளுக்கு கொடுக்குறோன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பட்டு சாரி வாங்கி கொடுக்குறோன்னா ஒரிஜினலாக வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அது நேராக காஞ்சிபுரம் போய் வாங்கிக்கலாம். இல்லாட்டினா இங்கேயே வந்து நான் நிறைய ஷாப்பிங் வச்சுருக்கேன், அந்த இடத்துல போய் வாங்கிடுவேன் எனக்கு பிடிச்ச கடைகளில். ஸோ அது இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்போ நம்மள்ட்டையும் கேஷ் கரெக்டாக வரும்போது ஏதாச்சும் நமக்கு அது வச்சுக்கலாம்ல. ஒரு ஆளுக்கு பழசா கொடுக்கும்போது அவங்களுக்கு இது பழசா கொடுத்துருக்காங்களேன்னு நினைப்பு வரும். பட் அந்த பழசை கொண்டு வந்து கொடுக்கும்போது இங்கே உங்களுக்கு பைசாவா கிடைக்குது இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. ஓல்டு காஞ்சிபுரம் பட்டு சென்டர், அக்கார்டு ஹோட்டல் ஆப்போசிட் இது இருக்கு. இதோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் போட்டாலும் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். உங்கள்கிட்ட இருக்க சாரீஸ் நம்ம எப்போதுமே சாரீஸ் வந்து மடித்து அப்படியே வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி போட்டு மடித்து வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லை. பட்டு சாரியை வந்து எப்படி கசக்குறது அதை சொல்லுங்கள் நீங்கள். மடிச்சிருந்தாலே மடிப்புல வச்சிருந்தாலே சாரி போயிடும். அப்போ என்ன பண்ணுறது? மடிப்பே வைக்கக்கூடாது. இந்த நம்ம போடுறோம்ல இந்த மடிப்போட போட்டு நம்ம ஆங்கிள் தொங்குறதுல போதும். அப்ப நீங்க கலங்கலான்னு போட்டு வச்சிரணும்ன்றீங்க. கலங்கலா கூட இல்ல, இந்த இதுல போட்டாலே ஓகே தான் மேடம். இப்படி போட்டாலே ஓகே தான் மேடம். நீங்க நாளா மடிக்கிறீங்களா மேடம்? மடிச்சு வைக்கும்போது இல்ல, அப்ப வீடு சின்னதா இருக்கும்போது மடிச்சு தான் அழகா வைக்கணும்னு நினைப்போம்.
நம்ம நல்ல பட்ஜெட் அந்த சாரி அதிகமாக ரேட் கொடுத்துருக்கோம். அந்த சாரீஸை ரொம்ப மடிப்பு போயிடுச்சா மடிப்பில் கிழிஞ்சு அப்படியா? யூஸ் பண்ணால் அப்போ எல்லாம் சுருட்டி சுருட்டி இப்படி பீரோவில் வைக்கணுன்றீங்க. கூட வைக்க தேவையில்ல, ஹேங்கரில் அப்படியே போட்டு இல்லாமல் ஹேங்கரில் போட்டு வச்சுருக்கோம். அதே ஷோரூம் அதுக்காக ஒரு பெரிய பங்களா வாங்கணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரி, ஓகே. இப்போ என்னோட சாரீஸ்க்கு என்னென்ன விலை கொடுக்குங்களோ பார்த்து போட்டு கொடுங்க. ஆனால் அந்த விலை எனக்கு நல்லா ஒத்து வரணும் அப்படின்னா தான் கொடுப்போம். என்ன செல்லக்குட்டீஸ்? ஓகே மேடம், உங்கள் 3 சாரீஸ் சேர்த்து 45,000 வருது மேடம். மொத்தமாக 45,000. அதுக்கு மேலே கிடைக்காது. நம்மளுக்கு என்ன கிராம் கணக்கோ நீங்கள் சின்ன சின்ன பார்டர் எடுத்துட்டு வந்துருக்கீங்க மேடம். இப்போ நம்ம டிஷ்யூ சாரீஸ் பட் நாங்கள் வாங்குற டைம்லலாம் இது ஒரு 30,000 பக்கம் இருந்துச்சு சாரீஸு. இல்ல மேடம், நான் சொல்றேன், இது வந்து சாரீஸ் வந்து பார்டர் சின்னது மேடம். ஓகே. டிஷ்யூ சாரீ சொல்லுவாங்க மேடம். சாரீ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இதேமே மாடல் ஃபுல்லாமே வரும். அதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேட். டிஷ்யூ சாரீஸ்லாம் நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்தாலே ஒரு சாரீ அந்த மாதிரி இருக்கும். இது நம்ம பார்டர் மட்டும் தான் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான ரேட் தான் மேடம். சரி, 3 சாரீக்கு உண்டான மதிப்பு தான் மேடம் 45. இங்கே பாருங்க, என்னோட பிளாக்ல வந்து நான் எல்லாமே உண்மையை தான் சொல்வேன். என்னோட செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கட்டும் அவங்க சாரீஸ் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க இதே மாதிரி எல்லாத்துக்கும் பைசா நிறைய கொடுப்பீங்க தானே? கண்டிப்பா கொடுப்பீங்க. சாரீஸ் வந்து என்னென்ன சாரீஸ் பார்த்து தான் மேடம். சரி, நம்மள வந்து பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு, உடம்பு ஃபுல்லா ஜரிகை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட் தனியா போகும். சரி, நம்ம கிட்ட இருந்து 2,000 ரூபாயில இருந்து 20,000 போற வரைக்கும் சாரீஸ் தான் இருக்கு. ஓகே. அதனால ஒரு சாரீஸும் பார்த்துட்டு அவங்க வரவங்க காப்பரா நம்ம கண்ணெடுக்க தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதனால அவங்க முன்னாடியே வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இது காப்பர் சாரீஸ்னா அப்படின்னு உங்களுக்கு சொன்ன நம்ம போகாத சொல்லிட்டு அந்த மாதிரி சாரீஸ்லாம் ஒதுக்கி எந்தெந்த சாரீஸ் போகுமோ அந்தந்த சாரீஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துருவோம். இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட்டுக்கான அமௌண்ட் நம்ம. உங்களுடைய கடை வந்து இங்க மட்டும்தான் இருக்கா இல்ல வேற எங்க அண்ணா நகர் வேற பிரான்ச்சஸ் இருக்கா? மதுரையில இருக்கு, காஞ்சிபுரம், திருச்சி, கோயம்புத்தூர், காரைக்குடி, பெங்களூர், மங்களூர் எல்லாத்துலயும் நம்ம ஷாப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டோர் ஸ்டெலிவரி பண்றோம். அப்படியா? அவங்க வாட்ஸ்அப்ல சாரீஸ் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டாலே அது போகுமா போகாதான்னு நம்ம கிளியரா சொல்லிடுவோம். எந்தெந்த சாரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வரணும்னா அதுக்கு உண்டான பணத்தை நம்ம ஸ்பாட் கேஷ் கையில். ஒருவேளை அவங்களால வர முடியல, கொஞ்சம் ஏஜ் அவங்க அவங்க ஃபோன் பண்ணாலே நாங்களே போய் எடுத்துட்டு எங்க இருந்தாலும் டோர் டெலிவரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுவோம். எங்க இருந்தாலும் சரி நம்மளே போய் நேரடியா பணத்தை கொடுத்து நம்ம போயிடுவோம். இங்க பாருங்க, என்னோட பிளாக்ல வந்து நான் எல்லாமே உண்மையை தான் சொல்வேன். என்னோட செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கட்டும் அவங்க சாரீஸ் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க இதே மாதிரி எல்லாத்துக்கும் பைசா நிறைய கொடுப்பீங்க தானே? கண்டிப்பா கொடுப்பீங்க. சாரீஸ் வந்து என்னென்ன சாரீஸ் பார்த்து தான் மேடம். சரி, நம்மளுக்கு வந்து பார்டர் கொஞ்சம் பெருசா இருக்கு, உடம்பு ஃபுல்லா ஜரிகை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ரேட் தனியா போகும். சரி, நம்ம கிட்ட இருந்து 2,000 ரூபாயில இருந்து 20,000 போற வரைக்கும் சாரீஸ் தான் இருக்கு. ஓகே. அதனால ஒரு சாரீஸும் பார்த்துட்டு அவங்க வரவங்க காப்பரா நம்ம கண்ணெடுக்க தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அதனால அவங்க முன்னாடியே வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இது காப்பர் சாரீஸ்னா அப்படின்னு உங்களுக்கு சொன்ன நம்ம போகாத சொல்லிட்டு அந்த மாதிரி சாரீஸ்லாம் ஒதுக்கி எந்தெந்த சாரீஸ் போகுமோ அந்தந்த சாரீஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துருவோம். இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்கோ அந்த ரேட்டுக்கான அமௌண்ட் நமக்கு. அப்போ வந்து நம்மள்ட்ட ஜரி வந்து காப்பர் இல்லாமல் ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரேட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்காது. எனக்கு இவ்வளோதான் ரேட்டு என்னோட சாரிக்கு இவ்வளோக்கு. 20 வருஷம்னா இந்த ரேட். 50 வருஷம் சாரீஸ்லாம் இருக்கும், 80 வருஷம் சாரீஸ்லாம் இருக்கும். அந்த ரேட் உங்களுக்கு இயர் அதிகமாகும் நல்ல ரேட்டு இருக்கும். ஓகே ஓகே. இப்போ எடுத்த சாரீஸ் தான் மேடம் ஓரளவுக்கு. அப்போ கண்டிப்பாக நம்பி வரலாம் உங்களுக்கு கடையில். ஓகே, அப்போ தேங்க்யூ ஸோ மச். பைசா கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட வேண்டியது தான். கவுண்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா செல்லக்குட்டீஸ், இவ்வளோ பைசா கிடச்சிருக்கு. உங்களுடைய பழைய பட்டு சாரி இங்கே கொண்டு வந்து கொடுத்து புது பட்டு சாரியை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இப்போதைக்கு கொஞ்சம் நீங்கள் எங்கேயாச்சும் காஞ்சிபுரம்லாம் போனீங்கனாலோ இல்லை இங்கே வந்தாலோ இல்லை எங்கே போனாலும் சரி ஜரி பட்டு சாரின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அதே மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் உள்ள இதுன்னெல்லாம் கேட்டிங்கன்னா சில டைமில் அவங்க காப்பரும் ஜரியும் மிக்ஸ் பண்ணி ஏமாற்றிடுவாங்க. அது தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் ஒரிஜினல் ஜரியான்னு பார்த்து கேட்டு வாங்கிக்கணும். அது எங்கே போனாலும் சரி, சென்னையிலையும் சரி காஞ்சிபுரத்துலையும் சரி. அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேல்யூ கிடைக்கும், பைசாவும் கிடைக்கும். ஓகே, அப்போ டாட்டா செல்லக்குட்டீஸ்.